எப்பா ஏதோ உயிர் பிழைச்சி தப்பிச்சு வந்த மாதிரியே தோணுதுப்பா. ஏதோ வீடு வந்து சேர்ந்துட்டோம். அடுத்த பிரச்சனை வர்றதுக்குள்ள எம்மா மூடிட்டு இருந்துக்கணும். நம்ம மூடிட்டு இருந்தாலும் நம்ம கை இருக்க மாட்டேங்கி. தேவையில்லாம வந்து வாழைக்காய் திருடி எம்மா திருடுன வாழைக்காய்னு தெரிஞ்ச அன்னைக்கு கிழிச்சு தொங்க விட்டுருப்பாளுவே. நல்ல வேளை அவளு வந்து சப்போர்ட் பண்ணாளுவே. ஏதோ 2 பஜ்ஜிக்கு ஆசைப்பட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணதுனால நம்ம தப்பிச்சு வந்துட்டோம். அந்த வியாபாரிட்ட மட்டும் மாட்டினோம் அன்னைக்கு உண்டு இல்லைன்னு ஆயிருப்பான். இன்னைக்கு எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். அந்த வியாபாரி கொஞ்சம் இழிச்ச வாயா இருந்தோன்னா அந்த ஆள் போயிட்டான். நல்ல வேளை நாங்க கூட பயந்துட்டேன். ஒரு வேளை வீட்டுக்கு வந்துருவானோ அப்படின்ட்டு. இந்த நெட்டையும் வேற என்ன சொல்றான்னு தெரியல. சரி, எவ்வளோ நாள் கதை ஓடுது அது வேற பார்ப்போம். இந்த ஒத்தரோசா இழுவைக்கு அப்பப்போ கொஞ்சம் ஏதாச்சும் செய்யறதுல கொஞ்சம் ஃப்ரீயாக போட்டாதான் ஏதாச்சும் கொஞ்சம் பிரச்சனை கிச்சனை வந்து ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாள். இவளுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்து நம்ம கைக்குள்ள வச்சுக்கிடணும்ப்பா. ஏமா வீட்டுல யாருமா? வெளியே வாமா. இப்ப வெளியே வர போறீங்களா இல்ல நான் வீட்டுள்ள வரட்டுமா? யார் அது நம்ம வீட்டு முன்னாடி நொய் நொயின்னு கத்திட்டு கிடக்குறது? ஐயா இந்த வியாபாரியா? ஐயே வியாபாரி என்ன கரெக்டா வீட்டுக்கு வந்துடலாம் நிற்கும். ஐயோ என்ன பிரச்சனை பண்ண போறான்னு தெரியலையே. ஏற்கனவே அங்க ஆடுன்னு ஆடுனா இப்ப வீட்டு முன்னாடி வந்து கலவரம் பண்ண போறான் போலயே. வீட்டுல ஆள் இருக்கா இல்லையா? ஐயே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நான் என்ன பண்ணுவேன்? அந்த நெட்டையும் வேற தூங்கிட்டு கிடக்கானே. இவன் கத்துற கத்துல அவன் வேற எழுந்து வந்தா என்ன பண்றது? இது சரி வராது. எவ்வளவு நேரம் காட்டு கத்திக்கிட்டு இருக்கேன், ஒரு ஆளும் வர காணும். பேசாம வீட்டுக்குள்ள போயிட வேண்டியதுதான். யாரு இந்தா வரேன். ஐயே என்ன இந்த வியாபாரி கூட ஆளெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கான்? யோ வியாபாரி என்ன விஷயம்? வீட்டு முன்னாடி வந்து கத்திட்டு கிடக்கா? என்ன விஷயமா? என் வாழைக்குள்ள திருடுனதெல்லாம் மறந்து போச்சோ? எங்க உன் வீட்டுக்காரனை கூடு பாப்போம், இன்னைக்கு கேட்டுருவோம். என்ன வியாபாரி கூட ஒரு தாடிக்காரனை கூப்பிட்டு வந்தா பயந்துருவோமோ? என்னமா பேசிட்டு இருக்கேன்? பார்த்து மரியாதையா பேசு. தாடிக்காரன் கேடிக்காரன்ட்டு. யோ தாடி வாய மூடு. ஏமா சும்மா தேவலாம் பேசிட்டு இருக்காத. ஃபர்ஸ்ட் உன் வீட்டுக்காரன் கூட அந்த வாழைக்குள்ள எந்த கடையில வாங்கினது என்ன ஏதுன்னு நான் இன்னைக்கு விசாரிக்க வந்து எடுத்து விட்டு போக மாட்டேன். நான் அப்போ சரி பொம்பளைகள் அவ்வளோ ஒண்ணு கூட்டியலன்னு சொல்லி தான் நான் அந்த எடுத்து விட்டு காலி பண்ணேன். ஓஹோ எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தனியா என் வீட்டு முன்னாடி வந்து கத்திட்டு அடைக்கியோ? இப்படி வீட்டு முன்னாடி வந்து கத்துறான்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் பாத்துக்க. கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா? கம்ப்ளைண்ட் குடு. நீ என் வாழைக்குள்ளைய திருப்பினது நானே என் கண்ணால பார்த்துட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கேன். கரப்பாம்பூச்சி வாயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கொடுப்போம். இவனுக்கு என்ன பண்ணனு தெரியலையே. யோ வியாபாரி என் வீட்டுக்காரெல்லாம் வீட்டுல இல்ல. இன்னைக்கு வர லேட் ஆகும்னாவே சும்மா வந்து கத்திட்டு கிடக்காத. சரி எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல. நான் இங்க உட்காந்துட்டு என்ன ஏது இன்னைக்கு விசாரிச்சுட்டு தான் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுவேன். இல்லைன்னா இந்த இடத்த விட்டு நான் மாட்டேன். ஏன் ஒத்துரோசா அந்த சின்ன பொண்ணு வீட்டு முன்னாடி கூட்டமா இருக்கு பாரு. அது வியாபாரி தான் நினைக்கேன். ஏதோ சண்டை நடக்கிற மாதிரி இருக்குடி. அப்படியாடி? வா என்ன ஏதுன்னு போய் பாப்போம். இவளுவ என்ன சொல்லி வச்ச மாதிரி கரெக்டால வந்திருக்காளுவே. ஏதோ நம்மளுக்கு சப்போர்ட் கால் பண்ணிட்டாளுவே. ஏன் சின்ன பொண்ணு என்னடி பிரச்சனை? அந்த வியாபாரி இன்னும் அந்த பிரச்சனையை விடலையா? ஆமா ஒருத்தரோசாங்க வா வந்து என்னன்னு கேளு. ஓவரா பேசிட்டு இருக்கான். நான் ஒத்தையில இருக்கேன்னு தெரிஞ்சு இப்படி என் வீட்டு முன்னாடி வந்து நின்று கத்திட்டு கிடக்காம பாத்துக்க. யோ வியாபாரி என்னைய நினைச்சிட்டு இருக்கா? அப்பவே எல்லாம் பேசி முடிச்சாச்சுல, அப்புறமா என்ன? உன் வாழைக்குள்ளே யார் எடுத்தாலும் அங்க போய் கேளு. சும்மா இவ வீட்டு முன்னாடி வந்து கத்திட்டு கிடக்கா. ஏமா என்னமா பேசுற லூசுத்தனமா? இவதான் என் வாழைக்குள்ளைய எடுத்துட்டு போனான்னு நான் இங்க உயிர் போற அளவுக்கு கத்திட்டு கிடக்கேன். இங்க இவ எடுக்கல நீ பாத்தியோ? பார்த்த மாதிரில சொல்லிட்டு கிடக்கா. யோ வியாபாரி அவ தான் எடுக்கலன்னு சொல்றாள்ல, அப்புறமா என்ன? சி எங்க போனாலும் இந்த பொம்பளை ஆட்கள் இப்படிதான் பண்ணுது. மொச்சாப்புல மொச்சுக்கிட்டு சப்போர்ட்டுக்கு வந்துடுறாளுங்க. வேற இந்த மாதிரி திருடுறவங்க வேற திருடிட்டே தானே இருப்பாளுங்க. யோ வியாபாரி வாயை கிழிச்சு விடுவேன் பாத்துக்க. திருடுறவா குருடுறவான்னு ஏதாவது சொன்னா அவ்வளவுதான் பாத்துக்க. என்ன உண்மையை சொன்னா உனக்கு அவ்வளவு கோவம் வருதோ? திருடுற வேலை தானே உனக்கு இப்படி களவாணித்தனம் பண்ணா வேற எப்படி? யோ தாடிக்காரனோ, உங்க ஃப்ரெண்டு வியாபாரிட்ட சொல்லுங்க. அவிய கூட தானே வந்திருக்கிய. இந்த பிள்ளை இப்படி திருடெல்லாம் செய்யாது. சும்மா இங்க வந்து ஏன் கத்திக்கிட்டு அடக்கிய? ஏமா எனக்கு என்னமா தெரியும்? இந்த மாதிரி வாழைக்குள்ளையும் இந்த பிள்ளை திருடிட்டா கொஞ்சம் வா வீட்டுல போய் என்ன ஏதுன்னு கேட்டு வரணும். என்ன கூட்டு வந்தான். இங்க என்னடா அந்த பிள்ளை திருடவே இல்லங்குது. நீங்களும் அவ்வளோ இப்படி சொல்றீங்க. நான் யாருக்கு வரைக்கும் பேச? என்னன்னோ இந்த பிள்ளை அப்படிலாம் பண்ணாதுனோ இவ வீட்டுக்காரனும் வாழைக்குள்ள வாங்கி கொடுத்தான். அப்படியாமா? யோ இப்ப மரியாதை என் வீட்டை விட்டு இடத்த காலி பண்றியா இல்லையா? என் வாழைக்குலைக்கு இப்ப 1000 ரூபாய் எடுத்து வை. இந்த இடத்த விட்டு நான் விழுறேன். பாரு இது என்ன பகல் கொள்ளையாவில் இருக்கு? 1000 ரூபாய் 1000 ரூபாய் 5 பைசாக்கு தேராத வாழைக்கொலையை எடுத்துட்டு வந்திருப்பா. அதுக்கு 1000 ரூபாய் நான் கொடுக்கணுமோ? யாருக்கு தெரியும் நீ உண்மையாவே வாழைக்கொலையை கொண்டு வந்தியோ இல்லைன்னா எங்கேயாச்சும் கொண்டு போய் யாருக்காவது வித்தியோ? இந்த பாருமா நான் உன்ன மாதிரி போய் சொல்லிட்டு களவாணித்தனம் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்ல. அடியே ஒத்தரோசா என்னடி ஒரே சவுண்டா இருக்கு? இது இந்த வியாபாரி தானே? ஆமாக்கா அந்த வாழைக்குள்ள பிரச்சனை என்ன ஓயல போல இவன் வீட்டுக்கு வந்து அந்த வியாபாரி இப்படி கத்திட்டு கிடக்கான். ஐயா அப்படி அடி அதுக்கு என்னடி கொஞ்சம் மெதுவாக உட்காந்து பேச வேண்டியதானே? அதை விட்டு ஏன் இப்படி கத்துறியே? அவ்வளவு தூரம் கேக்குது. அவ்வளவு தூரம் ஏதோ சண்டை நடக்குங்காவே. நான் அதான் சரி எங்க தான் சண்டை நடக்குன்னு வந்தா கடைசியா பார்த்தா சின்ன பொண்ணு வீட்டுல சண்டை நடந்துட்டு நடக்கு. ஆமாக்கோ நாங்களே இந்த தெரு முக்கில தான் நின்னோம். சவுண்டு கேட்டுதான் இப்ப நானும் ராதிகாவும் வந்து நிற்கோம். என்னடி சொல்றான் அந்த வியாபாரி? எக்கோ அவன் அடிச்சு சொல்றான் அவன் வாழைக்குள்ள தான். இவன் என்னதானே என் வீட்டுக்காரன் வாங்கி தந்தாங்க. இப்ப கடைசியில சின்ன பொண்ணு வீட்டுக்காரர் வந்தாதான் என்ன நிலைமைன்னு தெரியும் பார்த்துக்கிடுங்க. யார் உண்மை சொல்றாங்களோ யார் போய் சொல்றாங்களோ தெரியல. எனக்கு இந்த சின்ன பொண்ணையும் நம்ப முடியல. சரி இருந்தாலும் நம்ம கூட இருந்துட்டா விட்டு கொடுக்க கூடாதுன்ட்டு நான் இப்ப சின்ன பொண்ணு தான் சப்போர்ட் பண்ணிட்டு கிடக்கேன். ஆமாடி இந்த சின்ன பொண்ணையும் நம்ப கூடாது. அவன் இந்த மாதிரி வேலையும் பண்ணதான் செய்வா. சரி இருந்தாலும் தெரியலடி என்ன பண்ணன்ட்டு. முத்துப்பாண்டி என்ன அங்க பாருங்க பொம்பளையார்கள் கூட்டம் வேற நிறைய வந்துட்டு வேற ஏதாவது பிரச்சனைனா ஊரோட சேர்ந்து நம்மள வேற கொளுத்து விடுவாவே. வாங்கன்னு போயிருவோம்.
தொடநடிங்க பயலே. நானே நீ இருந்தா கொஞ்சம் தைரியமா இருக்கும் ஒன்ன கூட்டு வந்தேன். நீ என்னடான்னு என்னோட பெரிய தொடநடிங்க இருப்பா போல. என்ன முத்துப்பாண்டியன் இப்படி சொல்றிய? அப்புறம் பொம்பளையாட்கள் அவளும் வந்துட்டு வேற ஏதாவது பிரச்சனை வந்தா வேற என்ன பண்றது? போலீஸ்கார எதுவும் வந்தா நம்மளதான் போட்டு கவுட்டி எடுப்பானுங்க. வேற அடுத்த ஊருக்குள்ள வந்து நம்ம எப்படி கத்திட்டு கொண்டு ஏலே நீ இருள என்ன பிரச்சனைனாலும் நான் பாத்துக்கிறேன். இவ்வளவுக்கு அது என்ன கொழுப்பு ஆகுன்னு அவ்வளோ ஒண்ணு கூடிறாள். அவ்வளோ பிளான் போட்டு தான் திருடி இருப்பாளுவோ போல. ஐயோ வியாபாரி பார்த்து பேசும். எங்களுக்கு ஒன்றும் பிளான் போட்டு திருடணும்னு எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. ஆமா இவ வாழைக்கொலையில அப்படியே தங்கமும் வைடூரியமும் இருக்கு. நாங்க அவ்வளோ அப்படியே பிளான் போட்டு திருடுறோம். சிலத்தாய்க்கா அந்த வியாபாரி பாத்தீங்களாக்கா தேவையில்லாத வேலை அப்பவே எல்லாம் பேசி முடிச்சு அனுப்பிச்சு வச்சாச்சுலாக்கா. திரும்ப பாருங்க வீட்டு முன்னாடி வந்து கத்திட்டு கிடக்கான். பேசாம வந்து போலீஸுக்கு ஃபோன் போடுங்கக்கா, நான் என்ன எதுன்னு பாத்துக்கிறேன். இல்ல முத்துப்பாண்டி போலீஸ் கிழிச்சுங்காலும் வாழை போயிருவோம். போலீஸ் வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி நான் இந்த இடத்த விட்டு இப்ப நவுல்ற மாதிரி இல்ல. ஏமா திருடன வாழை கொலைக்கு இப்ப 1000 ரூபாய் தரியா இல்லைன்னா உன் புருஷனை கூப்பிடுறியா? குட்ட பையன் போக மாட்டான் போலயே இன்னைக்கு. வியாபாரி அவ்வளவுதான் மரியாதை பத்துக்க. நான் உன் வாழைக்கொலையை எடுக்கவே இல்லைங்கிறேன். சும்மா 1000 ரூபாய் தானா என்ன பணம் என்ன மரத்துல இருந்து காய்ச்சி உழுது. அதேதாம்மா நானும் கேட்கேன். நானும் காசு கொடுத்து தானே வாழை கொலை வாங்கிட்டு வந்திருக்கேன். வேற பணம் என்ன எனக்கு நான் மட்டும் மரத்திலே உழுது. இப்படி திருடிட்டு இப்படி எப்படிதானே நீ எல்லாம் இருக்கியோ எனக்கே தெரியல. சும்மா வாய்க்கு வந்த நேரம்லாம் திருடுனேன்னு பேசிட்டு இருந்தா வாய் உடச்சு கொடுவேன் பத்துக்க. ஒத்துரோசா இது அடிபிடி சண்டையாருன்னு நினைக்கண்டி கொஞ்சம் பயமா தான் இருக்கு. என்னடி பண்றது? நடக்கிற வரை நடக்கட்டும் பார்ப்போம். வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். வேற நம்ம என்ன பண்றது? அந்த வியாபாரியும் கேட்க மாட்டான், இந்த சின்ன பொண்ணும் கேட்க மாட்டா. ரெண்டு பேரும் அடிபிடி தான் போட போகுதுன்னு நினைக்கேன். என்ன வெளியே ஒரே சவுண்டா கேட்டு கிடக்கு. சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு. ஐயா நேரங்கிட்ட நேரத்துல இருந்து நெட்டையும் முழிச்சு வந்துட்டான் போலயே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? இவன்ட்ட கேட்டாயுமே வாழ்க்குள்ள வாங்கி தரலன்னா சொல்லிடுவான். இந்த பாரு சின்ன பொண்ணு வீட்டுக்காரே வந்துட்டாரு. இவர்கிட்ட கேட்டா என்ன ஏதுன்னு தெரிஞ்சிட போதும். வாழைக்கோலம் வாங்கிட்டு வந்தாரா இல்லையான்ட்டு. ஐயோ நெட்ட நீயாயா இங்க வந்தே நேரங்கிட்ட நேரத்துல? சின்ன பொண்ணு என்னடி பிரச்சனை? ஏன் வீட்டு முன்னாடி நின்று இப்படி கத்திட்டு கிடக்கிய? நீங்க தான் அந்த பொம்பளையோட வீட்டுக்காரா? ஆமா நான் தான் அவ வீட்டுக்காரு. சும்மா ஏன் பொம்பளை கும்பலன்னு பேசிட்டு இருக்கேன்? இந்த மாதிரி தேவலம் பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் பார்த்துடுங்க. ஆமா நான் பொம்பளைன்னு சொன்னது இப்ப அவ்வளவு பெரிய தப்பா போச்சு. ஆனா உங்க வீட்டுக்காரம்மா மட்டும் ஏன் வாழைக்கொலையை திருடிட்டு போலாம் போல? இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லையோ? என்னது வந்ததும் வராததுமா சும்மா வாழைக்கொலையை திருடிட்டான்னு என்ன பேசிட்டு இருக்கியா? ஒன்னும் புரியல. யோ நெட்ட எதுவும் வளரி கிளறி வச்சிடாதையா. யோ நெட்ட ஏமா நீங்க தள்ளிமாமா. ஐயோ இப்பயே வைத்த கிழக்குதே. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன உண்மை? இந்த வியாபாரி கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சுத்தி நடப்பான் போலயே. உங்க வீட்டுக்காரம்மாவுக்கு நீங்க இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்து வாழைக்குள்ள வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா? என்னது வாழைக்குலையா? நானா? ஐயோ நெட்ட படுவா இப்படி சொல்றானே. என்னது வாழைக்குலையா நானான்னு கேக்கி? அப்ப நீங்க வாழைக்குள்ள வாங்கி கொடுக்கலையா? யோ நெட்ட காலையில பச்சு போடுறதுக்குன்னு ஒரு வாழைக்கா வாங்கி தந்தல வாழைக்கோலை ஞாபகம் இருக்கா? ஒரு சீப்பு வாழைக்கா தான் கேட்டேன். ஆனா நீங்க ஒரு கோலை வாங்கிட்டு வந்தீங்கல்ல. ஏமா நீ வாய் மூடுமா. உன் வீட்டுக்காரன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டோம். நெட்டுச்சு ஏதோ வினை இழுத்துட்டு வந்திருக்கான்னு நினைக்கேன். அதான் இப்படி வாங்கிட்டு கிடக்கா. நீங்க உங்க வீட்டுக்காரம்மாக்கு வாழைக்குள்ள மார்க்கெட்ல இருந்து வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா? வியாபாரி நான் தான் வாங்கி கொடுத்தேன். காலையில ஏதோ பச்சு போடணும்னு சொன்னா. சரி அதனால வாங்கி கொடுப்பேன்னு வாங்கி கொடுத்தேன். இப்ப என்ன அதுக்கு? யோ நெட்ட நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும் ஐயா. ஒரு வழியை காப்பாத்திட்ட. இவ்வளவு பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தாம விட்டிய. யோ வியாபாரி அதான் என் வீட்டுக்காரங்களே சொல்லிட்டாவல்ல. ஒழுங்க மரியாதை இடத்த காலி பண்ணி பத்துக்க. என்னம்மா என்ன அவ்வளவு வரும் சேர்ந்து போய் சொல்றீங்களோ? எல்லாம் குடும்பமா சேர்ந்துதான் இப்படி பண்றீங்களோ? இந்த பாருங்க சும்மா என் வீட்டு முன்னாடி நின்று கத்திட்டு நடக்காதீங்க. மரியாதை இடத்த காலி பண்ணுங்க. இல்ல இப்ப போலீஸை கூப்பிட்டுருவேன். முத்துப்பாண்டி என்ன அதான் வீட்டுக்காரே சொல்லிட்டாவல்லாம் காலையில அவிதான் ஒரு குளம் வாங்கி கொடுத்தேன்ட்டு. சும்மா இங்க நின்று கத்திட்டு கிடக்காது. என்ன வாங்கணும் ஏதாவது பிரச்சனை ஆயிர போகுது. யோ நெட்ட ரொம்ப தேங்க்ஸ்யா. சின்ன பொண்ணு தேவையில்லாம இப்படி வம்ப இழுத்துட்டு வராத பத்துக்க. அதான் சின்ன பொண்ணு வீட்டுக்காரே சொல்லிட்டாவல்ல. வேற என்ன? யோ வியாபாரி இடத்த காலி பண்ணி பத்துக்க. இனிமேட்டு ஊர் பக்கம் உங்களை பார்க்க கூடாது. தாடிக்காரனும் உங்க ஃப்ரெண்டுக்கு புத்திமதி சொல்லி ஒழுங்கா ஊரை பார்த்து கூட்டு போங்க. இங்க நின்று வேற ஏதாவது பிரச்சனை இழுத்துட்டு நடக்காம. முத்துப்பாண்டியனே வாங்கணும் மானத்தை வாங்காதிய. அவ்வளவு வரும் சேர்ந்து தானே இப்படி பிளான் போட்டு தானே பண்றீங்க. உங்களை நான் சும்மா விட மாட்டேன். ஆமா சும்மா விடலன்னா ஒரு 2 லட்டு வாங்கி தந்துட்டு போ. போயன் சும்மா இங்க நின்று கத்திட்டு போவியா வேலையை பார்த்துக்கிட்டீங்க. இருக்கிறவிய வேலையெல்லாம் கெடுத்து விட்டு. வியாபாரி கிளம்புங்க. கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும். கிளம்பு. சி என்ன ஜென்மங்கன்னு தெரியல. இதுக்கு மேல நம்ம இங்க நின்றுட்டு இருந்தோம்னா நம்மள ஏதாச்சும் ஒரு கேஸ்ல பிடிச்சு உள்ள போட்டுருவோம். பேசாம நம்ம பேர் வந்து முத்துப்பாண்டி வந்தா வர இல்லைங்க கடக்கட்டும். கிளம்புங்க. அங்க பாருங்க உங்க தாடிக்கார ஃப்ரெண்ட் எல்லாம் கிளம்பியாச்சு. நீங்க போங்க. சி இவனையும் ஒரு ஆளுண்டு இவனை கூட்டு வந்தால என்ன சொல்லணும்? போ இனிமேட்டு இந்த பக்கம் வரக்கூடாது. என்னங்கடி சண்டை போட்டா உடனே பாக்குறதுக்கு வந்துருவியல? என்ன சின்ன பொண்ணு உனக்கு சப்போர்ட் பண்ண தானே வந்தோம். ஆமாடி ஏதோ சப்போர்ட் பண்ணிய. சரி கிளம்புங்க. போங்க காத்து வரட்டும். போங்க சண்டெல்லாம் முடிஞ்சிட்டு. பாரு இவன் வேலை முடிஞ்சோன்னு எப்படி கழட்டி விடுறாரு. அடி வாங்கடி போவோம். நம்மளுக்கு வேலை சொல்லி கிடக்கல. எப்பா ஒரு வழியா அவ்வளோ வரும் கிளம்பிட்டாளுவோப்பா. இந்த நெட்டையன் டைம் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே. நெட்டையும் இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம விட மாட்டான் நம்மள. சின்ன பொண்ணு என்ன நடக்குதுங்க? அந்த வியாபாரியோட வாழைக்கொலையை நீ தான் திருடுனியா? ஐயோ நெட்ட மாமா அது
சும்மா அது இதுன்னு பேசிட்டு கிடக்காத பாத்துக்க. இன்னும் வந்து திருட்டு பத்தி ஒன்ன விட்டு விடல. சும்மா வெளியே இருக்க வீட்டை ஒன்னு விட்டு கொடுக்க கூடாதுன்னு பேசிட்டு இருக்கேன் பாத்துக்க. இல்லைன்னா அவர்கிட்ட சொல்லி அப்பவே என்ன பண்ணுவீன்னு எனக்கே தெரியாது. உனக்கு அறிவே கிடையாது. நான் எத்தனை நாள் தான் ஒன்னு சொல்றது. எம்மா உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு என்னையும் ஒவ்வொருத்தட்டையா திட்டுவாங்க வச்சிருவா போலயே. யோ நெட்ட மாமா கோவப்படாதீங்க. ஆமா, நீ பண்ண திருட்டு வேலைக்கு ஒன்னு கோவப்படாம ஒன்ன வச்சு கொஞ்சம் வச்சோவ. நெட்ட பையன் ஓவராலா திட்டுறான். சரி திட்டி தொலையட்டும். ஏதோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி வெளியே தருமடி வாங்கி கொடுக்காம இருந்தா அது வரை சந்தோஷம். மனுஷியா இருந்தா தானே திட்ட அறிவு வரும். நீதான் மாடாச்சா, எரும மாடு லிஸ்ட்ல எல்லாம் ஒண்ணு கொண்டு சேர்க்கணும். சரி உன்ன போய் கல்யாணம் பண்ண பாரு. சரி திட்டிட்டு போட்டோம், அமைதியாகி நிற்போம். நிக்குது பாரு அந்த ஆளு எரும மாடு மாதிரி. சரி ஏ சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. அடியே நீ இன்னும் போலையா? இல்லடி, இப்பதாண்டி வந்தேன். சரி சரி அப்போ நல்லது. ஹாய் பிரியா, ஹாய் ரேஷ்மா, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் காஞ்சனா, ஹாய் மீத்துக்குட்டி, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் சந்திரா, ஹாய் நூர்ஜகான், ஹாய் நாகராணி, ஹாய் கீர்த்தி, ஹாய் ரித்திகா, ஹாய் ஓவியா, ஹாய் ஸ்ரத்விக். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.